ஒரு வழியா தளபதியோட ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னடா இது பொழுது போச்சே இன்னும் பிரச்சனை வரலையே அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தளபதி படத்தோட எல்லா படத்துக்கும் வர பிரச்சனை மாதிரியே இந்த படத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. பிகாஸ் ஆல்வேஸ் தளபதி முன்னாடி அரசியல் இல்லாதப்பே அவரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவரே ஒரு அரசியல் கட்சியில இருக்காரு, சும்மா விட்டுருவாங்களா என்ன? இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஆக்சுவலா ஜனநாயகன் படத்தோட தணிக்கை குழுக்கு நம்ம தயாரிப்பாளர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி படத்தை சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா டிசம்பர் 22ஆம் தேதி தணிக்கை குழு U/A வச்சுக்கலாம், இதுல ஒரு சில இடத்துல சென்சார் கட் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு சில இடத்துல மியூட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் டீம் கிட்ட தணிக்கை குழு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்காக வினோத்தும் கிட்டத்தட்ட படத்துல 27 இடங்கள்ல கட் பண்ணியும் சில இடங்கள்ல மியூட் பண்ணியும் படத்தை திரும்ப தணிக்கை குழுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. பட் திரும்பவும் தணிக்கை குழு எடுத்துட்டு அதுக்கான U/A அப்படிங்கிற சர்டிபிகேட் இப்போ வரைக்கும் கொடுக்காம வச்சிருக்காங்க. பட் இப்போ அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்ததுனால கோர்ட் கேட்டதுக்கு தணிக்கை குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு படத்தோட U/A அந்த சர்டிபிகேட்டுக்கான ப்ராசஸ் 4 வாரம் வேணும், படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு வச்சுக்கிட்டு இப்போ நீங்க சர்டிபிகேட் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல தணிக்கை குழுல இருந்து சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கோர்ட்டும் பாத்தீங்கன்னா மொத்த டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு இதுக்கு இன்னொரு ஜனவரி அதாவது இப்போ வர 9ஆம் தேதி காலையில வரையும் டைம் கேட்டிருக்காங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. அந்த தீர்ப்பு நமக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம், படம் ரிலீஸும் ஆகலாம், படம் ரிலீஸ் ஆகாமையும் போகலாம். பட் இது தணிக்கை குழு சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துல ராணுவம் சம்பந்தமான லட்சினை காட்சிகள் நிறைய இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ அதெல்லாம் நீக்கினா மட்டும்தான் நீக்கினான்னு இல்ல, அதுக்கான உரிமை பெறத்துக்காக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி ஒரு தணிக்கை குழு செக் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணுங்க, உங்களுக்கு சர்டிபிகேட் தரோம் அப்படின்னு சொன்னவங்க திரும்ப ரீசப்மிட் பண்றப்ப அந்த தணிக்கை குழு இருக்கக்கூடாது, அந்த தணிக்கை குழுல இருந்த ஒருத்தர் கூட இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ப்ராசஸை கொண்டு வர்றது, இது எதுக்குன்னு தெரியல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இது மாதிரி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. பட் இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அதுவும் நான் சோசியல் மீடியால படிச்சேன். என்னன்னா இந்த படத்துல எம்ஜிஆரோட பாட்டை அந்த சாட்டையை வச்சு அரசியல்வாதிகள் அவர் அடிப்பாரு. சோ அந்த பாட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க, அதுக்கான இது நீங்க வாங்குனீங்களா, ஒப்புதல் வாங்குனீங்களா, அந்த பாட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்க ஒப்புதல் பெற்றீங்களா அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் சோ இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள், நார்மலாவே தளபதி படம்னாலே சர்ச்சைகள் கிளம்பும். பட் இந்த சர்ச்சை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆக, நாளைக்கு மறுநாள் படம் ரிலீஸ் ஆக போற சிச்சுவேஷன்ல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா U/A சர்டிபிகேட் கொடுக்காம டிலே பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 9ஆம் தேதி மார்னிங் தீர்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்புமே 9ஆம் தேதி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். பட் ஒரு 500 கோடி பட்ஜெட்ல எடுத்த ஒரு படத்தை இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயங்கிற மாதிரி படத்தோட தயாரிப்பு நிறுவனம் கேஸ் போட்டிருக்காங்க, பதிலும் கேட்டிருக்காங்க. பட் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு படத்தை சப்மிட் பண்றப்ப அது கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 15 நாளாவது இருக்கணும். ஆனா தணிக்கை குழு 4 வாரம் கேட்டிருக்காங்க. பட் கோர்ட் ஒரு 15 நாளாவது கொடுக்கணும் கேப். அந்த மாதிரி ஒரு தணிக்கை குழுக்கு ஒரு படத்தை வெளியிடாம இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் இந்த பக்கமும் பேசல, இந்த பக்கமும் பேசல, எல்லாத்தையும் கேட்டுட்டு 9ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் 9ஆம் தேதி படம் வருமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியல. நீங்க இந்த தளபதியோட ஜனநாயகன் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? எனக்கு இதை தாண்டி அரசியல் அப்படிங்கிறது இது என்னன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இது பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, அதுக்கான பிலிம் இதுதான் தணிக்கை குழு, அதாவது அவங்க தான் பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு படத்துக்கு இவங்க தான் U/A அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுக்குறவங்க படத்தை பார்த்துட்டு ஒரு குழு பார்த்துட்டு இந்த படத்துக்கு U/A கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய ரத்தம் வர காட்சிகள் நிறைய வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த படத்துல தாங்க இல்ல? லோகேஷ் கனகராஜ் படம் ஃபுல்லாவே அதுதானுங்க. தளபதியோட படத்துல மட்டும் இவங்க எப்படிதான் பார்த்து ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது இதை பத்தி நான் கண்டிப்பா பேசணும்னு நினைச்சேன். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கண்டிப்பா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும். என்னங்க பண்ணாரு அந்த மனுஷன்? கடைசியா ஒரே ஒரு படம் தான் சொன்னாரு. ஸோ அதையும் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அந்த மனுஷன் அடுத்து படமே நடிக்க போறது இல்லை. அட்லீஸ்ட் நடிச்ச ஒரு படத்தையாவது வெளியிடணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.